அனைவருக்கும் வணக்கம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், அஷ்டம ஸ்தானத்தில் சனி ராகு, விரயஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் எதையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் அடுத்தவர்களுடன் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மை தரும். தொழில் வியாபார தொடர்பாக அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். அதற்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை பளிச்சிடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. கலைத்துறையில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். அரசியல் துறையில் எதிலுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் கூட சற்று தாமதப்படலாம். மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் குரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் புதன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் சாமர்த்தியமாக ஈடுபடுவீங்க. திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலுமே அதனை நீங்கள் சாமர்த்தியமாக முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியே இருக்கலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுத்துவது நல்லது. கலைத்துறையிலும் கொடுக்கல் வாங்கல நீங்கள் பழைய பாக்கிகளை வசூலளிப்பதில் வீண் சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையில் எதிர்பார்க்கும் உயர்வுக்கான உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகள் கிடைச்சிருக்கு. மாணவர்கள் கல்வியில் மெத்தனமான போக்கு ஒன்று காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் மிகவும் கவனமாக படிப்பது உங்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவும். காரிய தாமதம் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாதாரணமாக பேச போக அது சண்டையாக உங்களுக்கு மாறலாம். கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஈடுபடும் வேலைகளில் புதிய சாதனைகளை நீங்கள் படிப்பீங்க. நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படலாம். பெண்கள் மிகப்பெரிய முயற்சிகளில் வெற்றி போன்றவற்றால் மனம் மகிழக்கூடியதாக இருக்குது. ஆசையும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படலாம். மாணவர்கள் கவன சிதறல் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். எனவே ஆழ்ந்து கவனமாக படித்தால் அதிக மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். மனோதைரியம் அதிகரிப்பதாக காரணமாக எவரையுமே எதிர்த்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி பல வகையில் உங்களுக்கு தனவரவு கிடைச்சிருக்கு. சிலருக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தனவரவு உங்களுடைய கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. கேளிக்கை, பிறந்த நாள் விருந்துகள் என மன மகிழ்ச்சி பொங்கும். தூர தேசத்தில் இருந்து வரக்கூடிய நல்ல தகவல்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம். அதே நேரம் நண்பர்கள் பகைகள் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படலாம். இருப்பினுமே நல்லோருடைய சேர்க்கையினால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. வியாபாரிகள் வங்கி கடன் பெறுவதில் எந்தவித சிக்கலும் ஏற்படாது. வியாபாரிகளுக்கு தங்களுடைய வாய்க்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க. சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயமும் அதிகரிக்கும்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுடன் சினிமா டிராமா என நீங்கள் செல்வதால் உங்களுக்கு மனம் மகிழும். ஞானிகளுடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். புதிய வாகன யோகம் ஏற்படலாம். யாத்திரைகள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு தொழிலில் புதிய கொள்முதல் மூலம் அதிகமான வருவாய் பெருக்கம் உண்டாகும். தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம். அதிகாரிகளுடன் பணிவுடன் நடந்தால் எதிர்பார்க்கும் பணி உயர்வுகளை நீங்கள் எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மாணவர்கள் தங்களுடைய கடினமாக கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி அடைவாங்க. பணிபுரியும் பெண்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு காரணமாக அலைய வேண்டி இருக்கும். குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது உங்களுக்கு நன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மனை தரிசித்து வர உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தரும். எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு தாமதமாக முடியும். ஆனால் பலன்களை உங்களுக்கு நல்ல முறையில் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலையும் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்றிருப்பீங்க. தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. தொழிலையும் நல்ல லாபம். அதனால் உங்களுடைய உடல் பருமன் ஏற்படக்கூடியதாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் நிதி விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். உங்களுடைய முயற்சிகள் வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பாங்க. பெண்களுக்கு பொறுமை உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். அரசாங்க வகையில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் சற்று இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் பொறுமை காப்பது நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உங்களுக்கு வரக்கூடியதாகும். என்றாலுமே அதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரம் அபிவிருத்தி, வங்கி கடன் உதவி கிடைச்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகக்கூடியதாகும். பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலம் ஆதாயம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சில சறுக்கல்கள் உண்டாகலாம். சில இடங்களில் உங்களுக்கு போராட்டமாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து செல்வாக்கு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுடைய வேலையை பொறுப்புடனும் விவேகமாக உடனும் இருக்க பதவி மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் மூலமாக வருமாய் உயர்வு உங்களுக்கு ஏற்படலாம். விவசாயத்தின் மூலம் லாபம் மேம்படும். குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் குறையலாம். பிள்ளைகளால் திருப்தியும் கொண்டாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 8ல் இருப்பதால் வாகனம் பழுதாகி சிலருக்கு சிரமத்தை கொடுக்கலாம். வியாபாரத்தில் நீங்கள் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளையும் நீங்கள் கவனமாக